நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா. இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா. இன்பத்தை கருவாக்கினாள் பெண், இன்பத்தை கருவாக்கினாள் பெண். உலகத்தில் மனிதனை உருவாக்கினாள் பெண். விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண். கல்லூரி சாலை நீங்க வந்து போறோம் பொத்து. நான் இத சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் லவ் வித் யூ. ஏண்டா உன் நேரத்துக்கும் உன் உயரத்துக்கும் குயிலி மேடம் கேக்குதா? வா காட்டுறேன். மேடம் காத்தால வெறும் பர்கரா சாப்பிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் பிரியாணி கொண்டு வரட்டுமா? வேண்டாம், அமுது அங்க பட்னியா இருப்பாரு. மேடம் கொஞ்சம் பாதாம் மில்காவது குடிங்களேன். அவரு அங்க குடிக்காம இருப்பாரு. அவரு 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 யாரும் அந்த அவரு அவன் அவருங்கடா. लव कावला बदिल नी सुन
அமுதவாணன் சூப்பராக ஆடினீங்க மேம். நீங்களும் ரொம்ப அழகாக ஆடினீங்க. வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் மாஸ்டர். ஐம் ஷூர் மாஸ்டர் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லுங்கள். அமுதவாணன் குயிலி மேம் நல்லா இருந்துச்சு. அமுதவாணன் நீங்கள் இந்த அளவுக்கு ஆடுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. தேங்க்யூ சார். செமையாக ஆடினீங்க. நல்ல எனர்ஜி சூப்பராக இருந்துச்சு. ஒன்லி திங் ஐ திங்க் யூ காட் லிட்டில் பிட் டிசப்பாயிண்டட். மூவ்ஸ் வந்து திடீர்னு இவங்க கிளாப் அடிக்கிறதுனால உங்களுக்கு டைமிங் தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் யுவர் லிட்டில் பிட் ஃபாஸ்ட்டு சில இடத்துல கொஞ்சம் கோஆர்டினேஷன் மிஸ் ஆச்சு. அவ்வளோதான். என்ன தான் நடந்தாலும் யூ ஷுட் ஹேவ் தட் அது மிஸ் பண்ணவே கூடாது. யூ ஷுட் அப்படியே ஃபுல் எனர்ஜி வச்சு அது என்னெல்லாம் மிஸ்டேக் ஆதோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக ஆக்கிடணும். நெவர் 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 எவர் கெட் டிசப்பாயிண்டட். அது மாத்திரம் என்றைக்குமே வச்சுக்காதீங்க. இட் வில் ஒன்லி ஸ்பாயில் யர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அது மாத்திரம் வச்சுக்காதீங்க. அது ஃபுல் எனர்ஜி நம்ம என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கு மேலே டபுளாக பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். ஆனால் செம்ம எனர்ஜி நல்லா இருந்துச்சு. எனர்ஜி வந்து ஒரு சூப்பர். இவ்வளோ கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குன்னு இப்போ தான் பார்த்தேன். தேங்க்யூ. ரொம்ப நல்லா ஆடினீங்க. அண்ட் குயிலி மேம் உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்கள் என்ட்ரிலாம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நீங்கள் அந்த கிளாஸ் ரூம் மாதிரி புக் வச்சுட்டு ஆடினீங்களே, அங்கே ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சு. ஒன்லி திங் ஐ ஃபெல்ட் வாஸ் இன்னும் கொஞ்சம் மூவ் நீங்கள் பண்ணியிருக்கலாமா. அஃப்கோர்ஸ் அந்த மூவ்மெண்ட் பண்ண வேணாம். பட் பிகாஸ் ஹி வாஸ் டான்சிங் மோர்ல, இவர் ஜாஸ்தி டான்ஸ் ஆடுறதுனால கண்ணு ஃபுல்லாக அவர் மேலே தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஏதாவது லிட்டில் பிட் ஆஃப் மூவ் கிராசிங் ஓவர் இல்லை கொஞ்சம் மூவ் பண்ணி ஏதாவது மூவ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். அதர்வைஸ் ஐ லைக் த பர்ஃபார்மன்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் மேம். குயிலி, முதல்ல உங்ககிட்ட வரேன். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டிலிருந்து நான் வந்து சின்ன பையனோட ஆடிட்டு இருக்கேன், இல்லைன்னா இந்த குரூப்பில் நான் இல்லை விட்டுடணும். பிகாஸ் யூ ஹாவ் உங்களுக்கு அந்த ஒரு கிரேஸு மற்றவங்க பார்த்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு வூவ்ஸ் இருக்குது. ஜோடிக்குன்னு வந்தோம், ஜோடியாக வரும்போது ஜோடியாக தான். இனிமேல் அந்த ஃபீலை அங்கே இருந்து விட்டுடுங்க. அப்புறம் வந்து அந்த சேர் வச்சுக்கிட்டு அந்த மூவ்ஸ் பண்ணுறது அது ஈஸியான விஷயமே கிடையாது. அப்போ கூட அது நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணி அதனால் உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. லைக் இது பண்ணி பேக்கில் போகும்போது இது வேறு நம்ம திருப்பி எடுக்கணும், திருப்பி போகணும், அதெல்லாம் ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அவங்களுக்கு நல்ல டான்சர்ஸ் கூட பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அந்த எது பண்ணாலும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் நீங்கள் எதுவுமே இது வைக்கல, அந்த கிரேஸ்ஃபுல் எல்லாமே இருக்குது. அதனால எனக்கு ஒரே ஒரு ஃபீல் பிகினிங்லேருந்து உங்களை பார்த்துட்டு நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை. யூ ஆர் ஹியர், யூ கேன் டூ இட். அழகான டான்ஸராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் மெயினாக வந்து உங்கள் 2 பேரை விட எனக்கு டான்ஸ் மாஸ்டர் அவங்க கிட்ட உங்களுக்கு தகுந்த மாதிரி கொரியோகிராஃபி பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கணும். நான் இது மேக்ஸிமம் பண்ண முடியும். மாஸ்டர் கிட்ட சொல்லுங்கள், நான் இது மேக்ஸிமம் பண்ண முடியும். பிகாஸ் அமுதா இஸ் ஃபென்டாஸ்டிக் டான்சர். நான் இங்கே இருக்கும். அப்புறம் ஒரு பொண்ணு எப்படி இருந்தாலும் பிரபுதேவா டைப்லலாம் நம்ம ஆட முடியாது. ஆனால் அவங்க பக்கத்தில் அந்த நக்மா மாதிரி ஹீரோயின் இருக்கும்போது அவர் என்ன மூவ்மெண்ட் பண்ணாலும் ஹீரோயினை தான் நம்ம பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் நம்ம அந்த கிரேஸு அந்த எக்ஸ்பிரஷனில் வந்துடும். அதனால் அதை விட்டுடுங்க. ஆனால் இவங்களோட சேர்ந்து இவ்வளோ தூரம் பண்ணுவேன்னு நிச்சயமாக நான் எதிர்பார்க்கல. யூ கேன் டூ இட் குயிலி. இது வந்து டான்ஸ் மாஸ்டர் கிட்ட தான் நான் பேச விரும்பினேன். யார் மாஸ்டர் இவங்களுக்கு? சால்சா மணி. மணி, கேன் ஐ டாக் டு ஹிம்? ஹாய் மணி. மணி, உங்கள் போன ஜோடியில் உங்களுக்கு கடைசியிலெல்லாம் வந்து ஈக்குவலாக உங்கள் கூட டான்ஸ் ஆடுறவங்கள உங்களோட அந்த என்கரேஜ்மெண்ட்டில் டான்ஸ் ஆட வச்சிங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மேக்ஸிமம் வரும்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு அதை ஜெல் பண்ணி ஆட வேண்டியது உங்கள் பொறுப்பு. புரியுதா? நம்ம நீங்கள் 80s மைண்டில் வச்சுக்கோங்க. 80s ஆளுங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த கிரேஸு கண்டிப்பாக டக்கு மூவ்மெண்ட் பண்ணும்போது இருக்காதுன்னு நினச்சி அந்த பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் முயற்சி பண்ணு. மேடம் இன்ஃபேக்ட் குயிலி மேடம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன் அந்த ஸ்டூல் சீக்வென்ஸ் பண்ணது. அதை விட அந்த மூவ்மெண்ட்ஸ் ஜெல் பண்றது, இவங்க தனியா ஹெவியா ஆடுறாங்க, இவங்க லைட் ஆடுறாங்கிறதே வரக்கூடாது. கண்டிப்பா ஈக்குவல் பண்ண முடியாது யாராலையும். அமுதா இவ்வளோ சூப்பர் டான்சர்னு ஃபேண்டாஸ்டிக்ப்பா. லவ் யூ. எவ்வளோ அழகா பிரபுதேவா அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு துளி கூட நீங்க கம்மி பண்ணல. பட் நீங்க ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உங்க ஃபேஸ்ல தெரியுது. புரியுது? அது தெரியவே கூடாது. இவரை விட பெஸ்ட் மாஸ்டர் உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மணி. இதை ஒன்று சொல்றதுக்கு தான் இவங்களோட அழகான பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்க ஒரு மெயின் காரணமா இருக்கணும். அடுத்த வாட்டி அமேசிங்கா ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்க போறேன். அது வேற விஷயம். தேங்க்யூ மணி. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் அமுதா. இங்க வாங்களே. தேங்க்யூ ஸோ மச் மணி. இவ்வளோ அழகாக ஆடுறீங்க.
அவங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அழகாக நீங்கள் அந்த லுக்ஸ் அதெல்லாம் கொடுக்குறீங்க. அப்செட் ஏதாவது சின்ன மூமெண்ட்ஸ் யாராவது பண்ணால் அப்செட் மட்டும் உங்கள் ஃபேஸில் வரக்கூடாது. அப்போ என்ன ஆகுதுன்னா பிளாங்க் ஆகி போகுது உங்களோட. ஓகே மேம். இது ஆக்சுவலாக எனக்கு டான்ஸ் வராது மேம். அப்படியா? இது இந்த மாதிரி டூப்பெல்லாம் விடக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு அளவு அவர் என்ன சொல்ல வராரு சொல்லட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. டான்ஸ் ஆடுவேன் மேம். எல்லாம் ஆக்டர் மாதிரி டான்ஸ் பண்ணுவேன். அது காமெடிக்காக பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஃபுல் டான்ஸ் தெரியாது. மணி மாதம் தான் ஃபுல்லாக ட்ரைன் பண்ண. அது சொல்லணும்னு சொல்ல இது உண்மை தான். நல்லா தெரியும். நான் காமெடி நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த வினயம் வேண்டாம். இவ்வளோ தூரமாக பயங்கரமாக வினயா இருந்துடாதீங்க. யூ ஆர் அ குட் டான்ஸர். உங்கள் ஜோடி கூட அதுக்கு தகுந்த உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா? ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஜோடி கிடைச்சதுனால நீங்கள் நிறைய ரொம்ப கிளவராக அந்த கெமிஸ்ட்ரியை கொண்டு வரணும். ஷீ நோஸ் ஹவு டு. அவங்க அப்செட் மூமெண்ட் போனால் கூட அவங்க ஃபேஸில் ஒரு % கூட அப்செட் தெரியாது. அவங்க அழகாக மேனேஜ் பண்ணி அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் டான்ஸ் பண்ண வரும்போது டான்ஸ் மிஸ் ஆச்சுன்னா ஃபேஸில் காமிச்சாச்சு பண்ணும். அது மட்டும்தான், வேறு எந்த கரெக்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் வித் பேங்க். தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அமுதா. தேங்க்யூ ஸோ மச் மேம். ப்ளீஸ் டேக் யூர் சீட். பட் அமுதா நீங்கள் போகாதீங்க, இங்கே வாங்க. நீங்கள் போயிருங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். சரி, அமுதா வந்துட்டு அப்செட் ஆகக்கூடாது சொன்னா இப்போ வரைக்கும் மூஞ்சி அப்செட்டாகவே தான் இருக்கு இல்லையா? அது சரியாக மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ என்னன்னா பயங்கரமாக ஆடினீங்க. அதுவும் அந்த இந்த மூமெண்ட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்கள் கவுண்ட்டை மிஸ் பண்ணி என்னமோ பீட்டை மிஸ் பண்ணுறீங்க. மாஸ்டர் கரெக்டாக சொன்னார், ஏதோ ஒரு டென்ஷனில். இப்போ என்ன பண்றீங்க, அந்த மூமெண்ட் அப்படியே வேற ஹீரோ ஆடினா இந்த பாட்டுக்கு எப்படி இருக்கும் அத மாதிரி பண்ணி காட்டுறீங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா. நான் அர்ஜுன் சார் மாதிரி பண்றேன். அர்ஜுன் சார், அடடா அர்ஜுன் சார் மாதிரி ஆடி யாரா பாத்திருக்கீங்களா? இல்ல, இப்போ நாங்க பார்க்க போறோம். ப்ளே மியூசிக். சிரிச்சு முடிக்கிற கொஞ்சம் வேணா பிரேக் விட்டு விடுங்க, சிரிச்சு முடிச்சிடுறேன். சூப்பரா இருந்துச்சு அமுதவாணன். ஆசம். தேங்க்யூ சார். என்ஜாய்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். இது பண்ணும்போது எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பண்றீங்க இதுதான் கேட்குறேன், அவ்வளோதான். ஓகே சார், பண்ணிடலாம் சார். இது தெரிஞ்சதுன்னா அதுவும் தெரியும். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். சூப்பரா இருந்துச்சு. ஆனா
மேம் நீங்க என்ன மேம் சொல்றீங்க? ஓ மை காட், என்ன சொல்லுவேன். சத்யராஜ் சாரில் அந்த ஒரு லுக்கிலே நமக்கு தெரிஞ்சு போகும் எந்த அளவுக்கு நான் அந்த ஆர்டிஸ்ட்டுங்க நம்ம ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எல்லாருமே பண்ண அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பட் ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆர்டிஸ்டாக இருந்துட்டு சில சாங் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அது இருக்கு அமுதா அவங்ககிட்ட. சில ஸ்டெப்ஸில் பார்த்தேன், நீங்கள் யாரையும் இமிட்டேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்டைல், அம்மு ஸ்டைல். டோன்ட் வரி. கலந்து கலவையா வரும். அப்போ இனிமே ஓபன் கக்னம் ஸ்டைல், ஓபன் நம்ம ஸ்டைல். ஆனா அந்த ராமராஜன் மாதிரி பண்ணாரே, அந்த பால் கறந்தாரே அந்த மூமெண்ட், அதான் சான்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அது அம்மு ஸ்டைல் அது ஆரம்பிச்சிருங்க. ஓகே எவரிபடி எல்லாரும் அந்த பால் கறக்கிற ஸ்டெப் பண்ணுங்க. ஓபன் அம்மு ஸ்டைல். பாருங்க, அமேசிங், சூப்பர்.